வேகமாக ஏற ஸ்டாக்கோட கிராஃபை பார்த்தோன்னா இந்த மாதிரி லீனியராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏற்றம் இறக்கம் சப்போர்ட் லெவல் இது எல்லாருமே சேர்ந்து தான் இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டாக்கு வந்து மேனிப்புலேஷன் இல்லாமல் ஏறுது அப்படின்னு அர்த்தம். ஒரு மார்க்கெட்டு இறங்குச்சுன்னா ஐயோ இறங்குது அப்படின்னு சொல்லி ஸ்டாக்கை விற்றுட்டு வந்துடக்கூடாது. உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா டிசிப்ளின் இல்லைன்னா தயவு செஞ்சு ஸ்டாக் வாங்காதீங்க. யூ ஸ்டே வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 2 நிறுவனங்கள் தான் ரொம்ப டாப்பில் இருக்குது. ஒன்று டாடா மோட்டார்ஸ், இன்னொன்று மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. என்னென்ன தவறுகள் வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு தவறு வந்து பேராசை, சீக்கிரம் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது, ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ. வணக்கம் சார். வணக்கம். இந்த மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கனாலே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக நீங்கள் மாறிடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது? மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் அப்படின்னா அதாவது நம்ம வாங்கின விலையை விட 10 மடங்கு 20 மடங்கு 100 மடங்கெல்லாம் ஏறுற ஸ்டாக்ஸ் தான் மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் வந்து எல்லாருமே பேசினாலும் இப்போதைக்கு சோஷியல் மீடியாவில் எப்படி பேசுகிறாங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இவ்வளோ வேலை இருக்கும், இன்னைக்கு இந்த அளவுக்கு மல்டி பேக்கராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் யாருமே இப்போ நீங்கள் வாங்கினா அது மல்டி பேக்கர் ஆகும்னு சொல்ல முடியல யாராலையும். ஏன்னா இட்ஸ் அ வெரி கிரே ஏரியா. இப்போது ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு என்ன ஃபீல்டு வந்து நல்லா போயிட்டுருக்கு, எந்த ஃபீல்டுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபார்மா ஸ்டாக்குன்னு எடுத்துக்கிட்டால் இப்போதைக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்போது ஹெச்எம்பிவின்னு ஒரு புதுசாக ஒரு வைரஸ் ஒன்று வந்திருக்கு. அந்த வைரஸுக்கு நமக்கு தடுப்பூசி கிடையாது. ஸோ இப்போ ஃபார்மா ஸ்டாக்ஸில் எந்த நிறுவனம் அதுக்கான தடுப்பூசியை ரிசர்ச் பண்ணி தயாரிப்பாங்க அப்படின்னு தெரியாது. அப்படி யாராவது வேலை பார்க்குறாங்க அந்த ஒரு நிறுவனத்தில் இதுக்கான ரிசர்ச் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நாம் அந்த நிறுவனத்தை வாங்கலாம், அதோட ஸ்டாக்ஸை நம்ம வாங்கலாம். ஸோ இப்போது அந்த மாதிரி எந்த நிறுவனம் நமக்கு அந்த மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு தெரியாத பட்சத்தில் ஃபார்மா இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபார்மா இண்டெக்ஸ் வாங்கலாம். இப்போ ரீசண்டாக இப்போ கார்ஸோட சேல்ஸ் எல்லாம் ஏறி இருக்கு, அதே மாதிரி 2 வீலர்ஸோட சேல்ஸ் எல்லாம் ஏறி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாம் ஒரு கார் லாஸ்ட் மந்த் வந்து டாடா மோட்டார்ஸோட பஞ்சு வந்து அதிகமாக விற்றுருக்கு. ஸோ இப்போது டாடா மோட்டார்ஸோட ஸ்டாக்கை வந்து டைரெக்டாக வாங்காமல் அந்த டாடா மோட்டார்ஸ்க்கு யார் பார்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு நிறுவனம் வந்து டாடா மோட்டார்ஸ்க்கான பார்ட்டை சப்ளை பண்ணுதுன்னா டாடா மோட்டார்ஸ்க்கு மட்டுமே அவங்க பார்ட்டு சப்ளை பண்ண மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் நிறைய ஆட்டோமொபைல் நிறுவனங்களுக்கு தே வில் சப்ளை த பார்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறுவனங்கள் எது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த நிறுவனத்தோட வேல்யூவேஷன் என்னன்னு பார்க்கணும். அதாவது தன்னோட வேல்யூவேஷன்லேருந்து ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ எத்தனை டைம்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். 20க்கு மேலே ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 20 டைம்ஸுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா யூ அவாய்ட் இட், யூ டோன்ட் வாண்ட் டு பை இட், ஏன்னா இட்ஸ் ஓவர் வேல்யூட். அதுக்கு கம்மியாக அது ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா தாராளமாக அதை வாங்கலாம். இப்போது அந்த பார்ட்ஸு சப்ளை பண்ணுற நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களுக்கு ஆன்சிலரி பார்ட்ஸ், இப்போ பிளாஸ்டிக் அவங்க ஒரு இடத்துலேருந்து வாங்குவாங்க, ஸ்டீரிங் காலம் அது ஒரு இடத்துலேருந்து வாங்குவாங்க, ஸ்டீல் இன்னொரு இடத்துலேருந்து வாங்குவாங்க, சாஃப்ட்வேர் இன்னொரு இடத்துலேருந்து வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி என்டையர் சப்ளை செயினை நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ அந்த என்டையர் சப்ளை செயினை பார்த்துட்டு அதுக்கான ஃபைனான்ஷியல்ஸை பார்த்துட்டு கடந்த 3 வருடங்களாக அவங்க ப்ராஃபிட் ஏறி இருக்கா எந்த அளவுக்குங்கிறத பார்த்துட்டு ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ எதில் கம்மியாக இருக்கோ இந்த நிறுவனங்களில் எதில் கம்மியாக இருக்கோ அதை வாங்கினா யூ கேன் கெட் அ மல்டி பேக்கர். சார், இப்போ ஒரு சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து இந்த மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ்னால் நார்மலாக நீங்கள் நியூஸ் பேப்பர் படித்தாலே போதும். இப்போது நார்மல் நியூஸ் பேப்பரை விட இந்த மாதிரி எக்கனாமிக் டைம்ஸ், அதாவது who focus on the economics of India, ஷேர் மார்க்கெட் ஆஃப் இந்தியா, கம்பெனிஸ் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் படித்தா இட்ஸ் அவைலபிள் ஆன்லைன், இட்ஸ் அவைலபிள் ஆன் பேப்பர். ஸோ
அத நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா, ஒரே நாள்ல உங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு 1 மாசம், 2 மாசம் அந்த மாரி படிச்சீங்கன்னா, யூ வில் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட். மார்க்கெட்ல என்ன நடக்குது? எது புதுசா வருது? எந்தெந்த செக்டாருக்கு அட்வான்டேஜ் இருக்கு? ஸோ நெக்ஸ்ட் பட்ஜெட்ல எந்தெந்த செக்டாருக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு? இது எல்லாமே நமக்கு தெரிய வரும். அந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். உங்களுக்கு பொறுமை இல்லன்னா, டிசிப்ளின் இல்லன்னா, தயவு செஞ்சு ஸ்டாக் வாங்காதீங்க. யூ ஸ்டே வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே. யூ லீவ் இட் டு எக்ஸ்பர்ட்ஸ். அந்த ஃபண்ட் மேனேஜர் பார்த்துப்பாரு. யூ ஸ்டே வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். உங்களுக்கு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் டைம் இருந்ததுன்னா, ஒரு கம்பெனிய வந்து ரிசர்ச் பண்றதுக்கு, அதுக்கான நெறைய டூல்ஸ் இருக்கு. இப்போ மனி கண்ட்ரோல் இல்லாட்டி ஸ்கிரீனர் இந்த மாரி நெறைய டூல்ஸ் இருக்கு. இத வச்சு நீங்க அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன், அதோட பெர்ஃபார்மன்ஸ், அதோட பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள நுழையுங்க. இல்லாட்டி யூ ஸ்டே வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். தட்ஸ் த பெஸ்ட் திங் டு டூ. மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்றது சொன்னீங்க. இப்ப நம்ம கண்ணு முன்னாடி மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்ல முடியுமா? ஓகே. இப்போ நார்மலா இப்போ வந்தே பாரத் எடுத்துப்போம். வந்தே பாரத்ல வி ஸ்டார்ட்டட் வித் 1 ட்ரெயின். இன்னைக்கு இன்னைக்கு 50 ட்ரெயின் இருக்கு. ஸோ ரயில்வேஸோட டார்கெட் வந்து 900 ட்ரெயின்ஸ். இது ஒரு மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர். ஸோ இந்த 900 ட்ரெயின்ஸ் வேணும்னா, அது தயாரிக்கிற கம்பெனிஸ் எல்லாம் எதுங்கிறத பார்க்கணும். அதுக்கு ஸ்டீல் தேவை, அதுக்கு அதுக்குண்டான சாஃப்ட்வேர் தேவை, அதுக்குண்டான பெட்டிங்கு, அதுக்குண்டான ஆக்சஸரீஸு, ஸ்ப்ரிங்ஸு இந்த மாரி எல்லாமே தயாரிக்கிற நிறுவனங்கள் எது? அந்த ரயில் பெட்டி தயாரிக்கிற நிறுவனங்கள் எது? ஃபார் எக்ஸாம்பிள் டிடாகர் வேகன்ஸ். ஸோ டிடாகர் வேகன்ஸ் தான் இது எல்லாத்தையும் தயாரிக்கிறாங்க. ரயில் பெட்டி. ஸோ இந்த ரயில் ஓடுறதுக்கான ரயில் பாதை ஸ்டீல் வேணும். ஸ்டீல் நிறுவனங்கள் எது? இதுக்கு சப்ளை பண்ற ஹைவேஸ்க்கு சப்ளை பண்ற ஸ்டீல் நிறுவனங்கள் என்னென்ன? அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி தேவை. எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிற நிறுவனங்கள் என்ன? அந்த எலக்ட்ரிசிட்டி நிறுவனங்கள் அத தயாரிச்சு கிரிட் மூலமா அனுப்புறது. ஃபார் எக்ஸாம்பிள் பவர் கிரிட். எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொன்னா டாடா பவர், ரிலையன்ஸ் பவர், அண்ட் தென் அதானி பவர் இந்த மாரி நெறைய நிறுவனங்கள் இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு ரயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கான சப்ளை செயின். அந்த ரயில தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை? ஓகே. அந்த பொருட்கள தயாரிக்கிற நிறுவனங்கள் என்னென்ன? அந்த ரயில தயாரிக்கிறதுக்கு சப்ளை பண்ற நிறுவனங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருது? அந்த நிறுவனங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே ஸ்மால் கேப் இல்லாட்டி மைக்ரோ கேப் நிறுவனங்களா இருக்கும். இப்ப இந்த மெயினான கம்பெனிஸ டார்கெட் பண்ணாம, பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய செக்டருக்கு அந்த இண்டஸ்ட்ரிக்கு யாரெல்லாம் வந்து ஆன்சிலரி சப்ளையர்ஸா இருக்காங்களோ, அந்த நிறுவனங்களுடைய டேட்டாவ பார்த்து, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ பார்த்து அதில இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றது தான் மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாமா? ஆமா. அதுதான் மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்டுங்கிறது 50 ரயில்லேருந்து 900 ரயிலுக்கு இந்தியா வருது. ஸோ அதுக்கான ஃபண்டிங் வருது. அத யாரு ஃபண்டிங் பண்றா? இந்தியன் ரயில்வேஸ் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன். இந்தியன் ரயில்வேஸ் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் அந்த ஸ்டாக்கும் நல்லா ஏறிக்கிட்டு இருக்கு. அதே மாரி அதுக்கு சப்ளை. ரயில் பெட்டி தயாரித்தல் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பெரிய கம்பெனிஸ விட்டுட்டு, சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்கு பாருங்க. அந்த ஸ்மால் மைக்ரோ கேப் இல்லாட்டி ஸ்மால் கேப்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாரி மைக்ரோ கேப் இன்வெஸ்டிங்ல உங்களுக்கு லாபம் நெறைய வரும். அதே மாரி நஷ்டமும் நெறைய வரும். ஹை ரிஸ்க், ஹை ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த மாரி மைக்ரோ கேப் நிறுவனங்களோட அந்த ஃபண்டமெண்டல்ஸ பார்த்தீங்கன்னாவே, உங்களுக்கு எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்லேருந்து எந்த நிறுவனங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஒரு 10 நிறுவனங்கள், 15 நிறுவனங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, தாராளமா ஏதாவது 5 நிறுவனங்களாவது அதுல மல்டி பேக்கரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சார், இப்ப இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். இப்ப இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில ஒரு டேட்டா நான் படிச்சது என்ன அப்படின்னா, சைனால வந்து பெர் இயருக்கு வந்து 2 கோடி கார்கள் வந்து விற்கப்படுது. அதே இது வந்து இந்தியாவை பார்த்தோம் அப்படின்னா 25 லட்சம் கார்கள் தான் விற்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஃபியூச்சர்ல வந்து யார் யாரெல்லாம் 2 வீலர்ஸ் இப்போ வச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க. 4 வீலர்ஸ்க்கு அப்கிரேட் பண்ணுவாங்க. கார் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ கார்
ஒரு ஃபேக்டரா நம்ம எடுத்துட்டு, இதுல வந்து ட்ரெண்ட ஃபாலோ பண்ண முடியுமா? அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படின்றது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருக்கா? அதாவது ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்ட் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிய வந்து கன்சிடர் பண்ணலாமா எதிர்காலத்துலன்னு ஸோ தாராளமா. இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, 2 நிறுவனங்கள் தான் ரொம்ப டாப்ல இருக்கு. ஒண்ணு டாடா மோட்டார்ஸ், இன்னொன்னு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. ஸோ இந்த 2 நிறுவனங்களுக்கும் சாஃப்ட்வேர் யாரு செய்றா? அதுக்கு உண்டான ஸ்டீயரிங் யாரு செய்றா? அந்த சீட் யாரு செய்றா? அந்த இந்த மாரி எல்லாம் நாம பார்க்கலாம். இப்போ என்னதான் நம்மளுடைய சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்தாலும், நாளைக்கு ஃபியூச்சர் பாசிபிலிட்டீஸ் அப்படின்னு பார்த்தா, இப்ப 2,00,00,000 டூ வீலர்ஸ் இருக்கு. இப்ப அட்லீஸ்ட் இன்னொரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல அந்த 2,00,00,000 பேரோட வாழ்வாதாரத்துல அட்லீஸ்ட் ஒரு 1,00,00,000 பேரோட வாழ்வாதாரமாச்சும் கார் வாங்குற அளவுக்கு ஏறும். ஸோ இப்ப 4 வருஷத்துல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் 25 லேக்ஸ் கார் ஆல்ரெடி சேல் ஆயிட்டு இருக்கு. இட் ஸோ திஸ் வில் கன்டின்யூ. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 1,00,00,000 பேர் கார் வாங்க வந்தாங்கன்னா, இட் வில் ஆட் 25 லேக்ஸ் டூ நெக்ஸ்ட் 4 இயர்ஸ். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒரு 50,00,000 கார் நாம வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்தந்த நிறுவனங்களுக்கு. இப்போ டாடா மோட்டார்ஸ்ன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதுக்கு மேக்ஸிமம் சப்ளை பண்றது யூனோ மிண்டா அப்படின்னு ஒரு கம்பெனி. நாம பார்க்க வேண்டியது ஊனோ மிண்டாக்கு யாரு சப்ளை பண்றா அப்படிங்கிறது. ஸோ அந்த நிறுவனமே எல்லாத்தையும் தயாரிக்கிறது இல்ல. இட்ஸ் நாட் ரோலக்ஸ். ஸோ ரோலக்ஸ் வந்து எல்லாமே அவங்க தான் மேக் பண்றாங்க. பட் இட்ஸ் நாட் லைக் தட் இன் இந்தியா. ஊனோ மிண்டாக்கு எந்தெந்த ஸ்மால் நிறுவனங்கள பார்ட்ட தயாரிச்சு தருது அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க அசெம்பிளிங் தான். எல்லா இடத்துலேருந்து வாங்கி தே வில் அசெம்பிள் அண்ட் தே வில் செல் இட் டூ டாடா மோட்டார்ஸ் இல்லாட்டி மஹிந்திரா. ஸோ ஊனோ மிண்டா பார்த்தீங்கன்னா, மாருதிக்கு, டாடா மோட்டார்ஸ்க்கு, மஹிந்திராக்கு, ஹுண்டாய்க்கு இதுக்கு எல்லாமே அவங்க சப்ளை பண்றாங்க. இதே மாரி நெறைய நிறுவனங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு, அந்த நிறுவனங்கள்ல நாம வி ஹேவ் டூ ஃபைண்ட் அவுட் தி மல்டி பேக்கர். மல்டி பேக்கர எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா, ரெவென்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கா? அவங்களுடைய ஸ்டாக் பிரைஸ் கன்சிஸ்டன்ட்டா இன்கிரீஸ் ஆயிருக்கா? இது எல்லாத்தையுமே பார்க்கணும். அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றாங்க? ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அவங்களுடைய பிரைஸ் டூ ஏர்னிங் ரேஷியோ எவ்வளோ? 25க்கு மேலயா? கீழயா? அப்படிங்கிறத பார்க்கணும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வி ஹேவ் டு இன்வெஸ்ட். சார், இப்ப இன்னைக்கு நம்ம மால்ஸ்லயே பார்த்தோம்னா, நெறைய லக்ஸரி பிராண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஆனா கூட்டம் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. அந்த வாக்கின் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. பட் நெறைய வந்து லக்ஸரி பிராண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அத அத நம்ம ஏன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனையும் மக்கள்கிட்ட வரத பார்க்க முடியுது. இது மாரி லக்ஸரி பிராண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றது, ஒரு ஃபியூச்சர மைண்ட்ல வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றது, ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மூவா இருக்குமா? இல்ல அதுல ரிஸ்க் ஃபேக்டரும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? லக்ஸரி பிராண்ட்ஸ்ல ரிஸ்க் ஃபேக்டர்ங்கிறதே அதிகமா கிடையாது. ஏன்னா, அந்த பிராண்ட்ஸ வாங்குறவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அ ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் வாட்சஸ் இருந்தது ஒரு காலத்துல. HMT எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த அதுல மெக்கானிக்கல் தான் இருக்கும். நாம சாவி தரணும், பேட்டரி இருக்காது. ஒன்ஸ் ஜப்பான்லேருந்து அந்த குவார்ட்ஸ் வாட்சஸ் எல்லாம் வந்ததும், என்ன சொன்னாங்க எல்லாரும்? ஐயோ! மெக்கானிக்கல் வாட்சஸ் எல்லாம் காலி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈவன் தோ அந்த குவார்ட்ஸ் வாட்சஸ் எல்லாம் வந்ததுன்னா, இன்னைக்கு நீங்க ஒரு நார்மல் டைட்டன் இல்லாட்டி டைமெக்ஸ்லயே நீங்க மெக்கானிக்கல் வாட்சஸ் வாங்கணும்னாலே 25,000க்கு மேல தான் அதோட ரேட்டு. 25,000லேருந்து 10,00,00,000 15,00,00,000 வரைக்கும் வாட்சஸ் ஆர் தேர். எல்லாமே மெக்கானிக்கல் தான். யாரும் குவார்ட்ஸ்ல அந்த அளவுக்கு காச இப்போ போடுறதில்ல. அண்ட் லக்ஸரி பிராண்ட்ஸ்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க மார்ஜின் வந்து ரொம்ப அதிகம். இப்போ ஏதாவது ஒரு ஹேண்ட்பேக் தயாரிக்கிற கம்பெனி இருக்கு. அவங்க ஸ்டிச் பண்ணி வாங்கிடுவாங்க. ஒரு ரூ. 300 அடக்க விலை அவங்க வாங்குறது அப்படின்னு சொன்னா, அந்த பேக்க வந்து அவங்க ஒரு 3000மோ இல்ல 30,000த்துக்கோ அவங்க விப்பாங்க. ஸோ லக்ஸரி பிராண்ட்ஸ்ல மார்ஜின் அதிகம். ஆட்டோமொபைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹை லெவல்ல கார்ஸ் இப்போ இன்னோவா, ஃபார்ச்சுனர் அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மார்ஜின் வந்து ரொம்ப பெருசு. காரோட விலை எவ்வளோ அதிகமாகுதோ, அதுக்கேத்த மாரி மார்ஜின் அதிகம். ஸோ இந்த மாரி நேரங்கள்ல லக் லக்ஸரி பிராண்ட்ஸ் ஆர் எவர்கிரீன். அதே மாரி அந்த என்ட்ரி லெவல் இப்போ சரவணா ஸ்டோர்ஸு இந்த மாரியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க வந்து மார்ஜின் கம்மி. ஆனா வால்யூம் அதிகம். லக்ஸரி பிராண்ட்ஸ்ல வால்யூம் கம்மி, மார்ஜின் அதிகம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெட் டூ நெட்டு 2 பேருமே ஈக்குவலா தான் சம்பாரிக்கிறாங்க. இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் போறீங்களா?
அதுக்கு யார் ஸ்டிச் பண்ணி தராங்க அந்த ஷர்ட்ஸ் எல்லாம்? மேக்ஸிமம் அந்த நிறுவனங்கள் இது பண்ண மாட்டாங்க. அவங்கெல்லாம் தே வில் நாட் பி லிஸ்டட். ஆனா, அந்த ஃபேப்ரிக் தயாரிக்கிறாங்கல்ல, இந்த ஃபேப்ரிக் தயாரிக்கிற நிறுவனங்கள்ல, அதாவது பிளெயின் ஃபேப்ரிக் அந்த தயாரிக்கிற நிறுவனங்கள் எதுன்னு பார்த்தா, வி வில் கெட் சம் மல்டி பேக்கர்ஸ். சார் பொதுவா இந்த ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து பண்ணக்கூடிய தவறுகள் அப்படின்றது என்னன்றத பேசலாம். இப்போ வந்து சில ஸ்டாக்ஸ பிக் பண்றதுல அவங்க வந்து நெறைய தவறுகள் பண்றாங்க. அதனால தான் அவங்களுடைய பணத்த இழக்குறாங்க அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணக்கூடியவங்க சொல்றாங்க. என்னென்ன தவறுகள் வந்து ஒரு பேசிக்கா ஒரு ஸ்டாக்க பிக் பண்றதுல ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் பண்றாங்க? ஃபர்ஸ்ட்டு தவறு வந்து பேராசை. சீக்கிரம் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை. ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு செடி வச்சு அது மரமா வளர்ந்தப்புறம் அதுலேருந்து பழத்த பறிக்கிற மாரி. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து அந்த ஒரு பேஷன்ஸ் இல்ல. உடனே எல்லாத்தையும் நடத்தினோம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. நான் இன்னைக்கு போட்டேன்னா, அடுத்த ஒரு 1 மாசத்திலேயே எனக்கு ப்ராஃபிட் வந்துடணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. சீக்கிரம் பணக்காரனா ஆகணும்னா உங்களுக்கு பேஷன்ஸ் வேணும். பேஷன்ஸோட இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, 15 வருஷத்துல பணக்காரன் ஆகலாம். இஃப் யூ ஆர் இன் அ ஹரி, இட் வில் டேக் 30 இயர்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது வேக வேகமா எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு பணக்காரன் ஆகறதுக்கான நேரம் அதிகமாயிட்டே போகும். அதனால ஃபர்ஸ்ட்டு இது பேஷன்ஸ் வேணும். 2வது அந்த பேராசை இருக்கக்கூடாது. பேஷன்ஸ் வேணும். 2வது டிசிப்ளின். அதாவது நான் வந்து இந்த ஸ்டாக் எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு, இந்த மாரி நிறுவனங்கள்ல மட்டும் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சீங்கன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜிலேருந்து நீங்க மாறவே கூடாது. தட்ஸ் நம்பர் 2. அண்ட் 3வது யூ ஷுட் நாட் பேனிக். ஒரு மார்க்கெட் இறங்குச்சுன்னா, ஐயையோ! இறங்குதே அப்படின்னு சொல்லி ஸ்டாக்க வித்துட்டு வந்துர கூடாது. இப்போ ஒரு பெரிய கூட்டத்துல நிக்கிறீங்க. அந்த கூட்டத்துல ஏதோ ஒரு சலசலப்பு. பாம்பு ஏதோ நுழையுதுன்னு வச்சுப்போம். எல்லாரும் நெறைய இடத்துக்கு தெரிச்சு ஓடுவாங்க. எங்க ஓடுவாங்கங்கிறது தெரியாது. ஆனா, அதே இடத்துல நின்னு பொறுமையா என்ன நடக்குது? அந்த பாம்பு எங்க இருக்குன்னு பார்க்கிறவன் தான் கரெக்ட்டான எஸ்கேப் ரூட். ஸோ அதே மாரி தான். ஸ்டாக் மார்க்கெட்ல எக்ஸிட் வென் எவ்ரிபடி என்டர்ஸ், என்டர் வென் எவ்ரிபடி லீவ்ஸ். அதாவது எல்லாரும் வெளிய போம்போது மார்க்கெட் ரொம்ப டவுன்ல இருக்கும் பொழுது, நாம ஸ்டாக் வாங்கணும் அதிகமா. எல்லாரும் வாங்கும் பொழுது மார்க்கெட் அப்ல இருக்கும் பொழுது, அப்பதான் நம்ம ஸ்டாக்க விக்கணும். இத அப்படியே மக்கள் வந்து உல்டாவா செய்றாங்க. இத வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இறங்குச்சுன்னா, ஐய்யயோ! இது இறங்கி பூரா 0 வரைக்கும் போயிடும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. நோ, இட்ஸ் நாட். ஸோ ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு சப்போர்ட் லெவல்ன்னு இருக்கு. இறங்கும்போது சப்போர்ட் லெவல் இருக்கு. ஏறும்போது ரெசிஸ்டன்ஸ் லெவல்ன்னு இருக்கு. ஸோ அதுக்கான கண்ட்ரோல அந்த மார்க்கெட்டே செஞ்சுக்குது நேச்சுரலா. ஸோ இந்த லெவல்ல நான் சப்போர்ட் வச்சிருக்கேன். அதாவது இறங்குனா ஒரே அடியா இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அந்த சப்போர்ட்ல கொஞ்ச நேரம் நின்னு அதுக்கப்புறம் இறங்கும். ஸோ யூ ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் டூ பை. ஸோ இந்த மாதிரி அந்த பேனிக்ல சிக்காம வாங்கணும். 4வது டூ யுவர் ஓன் ரிசர்ச். அ இவங்க வாங்குனாங்க, இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வாங்குனாரு, என் என் ஃப்ரெண்டு வாங்குனான். இது எல்லாத்தையுமே கேட்டு ஹெர்ட் மென்டாலிட்டியோட மத்தவங்கலாம் இந்த ஸ்டாக்க வாங்குறாங்க, அதனால இத வாங்கணும் அப்படின்னு நாம எப்பவுமே முடிவெடுக்க கூடாது. ஒரு ஸ்டாக்கோட கிராஃப பார்த்தோம்னா, வேகமா ஏறுற ஸ்டாக்கோட கிராஃப பார்த்தோம்னா, இந்த மாரி லீனியரா இருக்கும். அந்த மாரி இருக்கக்கூடாது. ஏற்றம், இறக்கம், சப்போர்ட் லெவல் இது எல்லாருமே சேர்ந்து தான் இருக்கணும். அப்பதான் அந்த ஸ்டாக் வந்து மேனிபுலேஷன் இல்லாம ஏறுது அப்படின்னு அர்த்தம். ஒரே லெவல்ல லீனியரா ஏறிக்கிட்டே இருந்ததுன்னா, அந்த ஸ்டாக்கோட என்ட்ரீஸ போய் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரே சேல் தான் நடக்கும். ஒரு பை, ஒரு செல் தான் நடக்கும். ஸோ 5% அப்பர் சர்க்யூட் அடிச்சுட்டு அப்படியே நின்றும். இதே மாரி டெய்லி நடக்கும். இதெல்லாம் பார்த்தா, ஓ! இந்த ஸ்டாக் ஏறுது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேரு நுழைவாங்க உள்ளார. இதுக்கு சோசியல் மீடியா காரணம், இன்ஃப்ளூயன்சர்ஸும் காரணம். இது எல்லாத்தையும் ஸ்டாக்க ஏத்தி விட்டுட்டு நெறைய மக்கள் வாங்குன உடனே, அவங்க வந்து வித்துட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ இந்த 4 தப்பையும் பண்ணாம, உங்களுக்கு என்ன தேவ? உங்களுக்கு பேஷன்ஸ் இருக்கா? உங்களுக்கு டிசிப்ளின் இருக்கா? உங்களுக்கு ரிசர்ச் பண்ற நேரம் இருக்கா? அந்த கம்பெனிக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கா? இது 4த்தையும் பார்த்துட்டு, நீங்க வாங்குனா தான் ஸ்டாக் மார்க்கெட்ல உங்களால ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதுவும் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல தான். 5 வருஷம்
என்னதான் மார்க்கெட் இறங்குனாலும், ஏறுனாலும் அத பத்தி கவலைப்படாம அந்த 5 இயர்ஸ தாண்டிட்டீங்கன்னா, இட் வில் பி வெரி குட் ஃபார் யூ. அண்ட் ஆல்சோ ஒரு 10 ஸ்டாக் வாங்குறீங்க, ஒரு 15 ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா, எல்லா ஸ்டாக்குமே உங்களுக்கு ப்ராஃபிட் தராது. அந்த 15 ஸ்டாக்ல ஒரு 4 ஸ்டாக் தான் மல்டி பேக்கரா இருக்கும். இன்னொரு 10 ஸ்டாக்கு இல்லாட்டி இன்னொரு 7 ஸ்டாக்கு, 8 ஸ்டாக்கு லாஸ்ல போகும். அண்ட் தென் அதுக்கப்புறம் இன்னொன்னு ஏறவும் இருக்காது, இறங்கவும் இருக்காது. மீடியமா ஏறிட்டு இருக்கும். நான் வாங்குற எல்லாமே எனக்கு ப்ராஃபிட்டா வரணும்னு நினைக்கவே கூடாது. ஓவராலா உங்க போர்ட்ஃபோலியோ அந்த வருஷம் பணவீக்கத்த பீட் பண்ணுதா? அந்த வருஷம் இண்டெக்ஸ பீட் பண்ணுதா? அப்படிங்கிறத மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து டிசிப்ளின் அப்படின்றது ரொம்ப முக்கியம். டிசிப்ளினா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது சொன்னீங்க. இப்போ சஸ்டெய்னபிளா அவங்க வந்து ஒரு வெல்த் கிரியேஷன் வந்து பண்ணணும். ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 இயர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அந்த 15 இயர்ஸ்ல வந்து ஒரு சஸ்டெய்னபிள் வெல்த் வந்து அவங்க கிரியேட் பண்ணணும்னா, அவங்க பண்ண வேண்டிய 2 விஷயம்னா என்ன சார்? பண்ண வேண்டிய 2 விஷயம் கன்சிஸ்டன்சி அண்ட் தென் டிசிப்ளின். இது 2ம் தான். ஸோ கன்சிஸ்டன்ட்டா இப்போ 15,000 எஸ்ஐபி மூலமாவோ இல்ல ஸ்டாக் மூலமாவோ ஒரு 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 1 crore வரும். இட்ஸ் அன் அப்ராக்ஸிமேட் கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா, என்கிட்ட என்னால கன்சிஸ்டன்ட்டா இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? எனக்கு நான் என்ன ரிஸ்க் ஆப்படைட் இருக்கோ, எனக்கு லோ ரிஸ்க் ஆப்படைட்டா, இல்ல மீடியம் ரிஸ்க் ஆப்படைட்டா, இல்ல லார்ஜ் ரிஸ்க் ஆப்படைட்டா அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி ஸ்டாக்ஸ்ல மட்டும் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முடிவுல ஸ்திரமா இருக்கணும். ஓகே. தட்ஸ் நம்பர் 2. இது 2ம் தான் ரொம்ப முக்கியம். பேஷன்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் தேர். எப்பவுமே ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு லாங் டெர்ம் பேசிஸ்ல தான் நீங்க யோசிக்கணுமே தவிர, எப்பவுமே பணக்காரங்கள பார்த்தீங்கன்னா, தே வில் ஃபோக்கஸ் ஆன் தி ரிஸ்க். மிடில் கிளாஸ் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ல போனாங்கன்னா, தே வில் ஃபோக்கஸ் ஆன் தி ரிட்டர்ன்ஸ். ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்காம, ஒரு ஸ்மால் கேப்போ, மைக்ரோ கேப்போ, இல்ல பென்னி ஸ்டாக்கோ இதெல்லாம் வாங்குறது. இந்த மாரியெல்லாம் இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் ரிஸ்க் உங்களுக்கு லாபம் வரும். இஃப் யூ ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு லாபம் வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ ஒரு பணக்காரன் எப்படி யோசிக்கிறான் அப்படிங்கிறத பாருங்க. எல்லாமே மைண்ட் மேப்பிங் தான். ஸோ ஒரு பணக்காரன் ஒரு ஸ்டாக் வாங்குனான்னா, அவன் வாங்குறது ஒரு லாங் டெர்ம் பேசிஸ்ல தான் வாங்குனான். இப்ப யாருடைய போர்ட்ஃபோலியோவாவது நீங்க மிமிக் பண்ணணும். இப்போ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இருக்காரு. அவர்கிட்ட வாங்குன போர்ட்ஃபோலியோவே நான் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நெறைய பேர். இதுக்கு பேரு போர்ட்ஃபோலியோ மிமிக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த மாரி நீங்க வாங்கினாலும், அதுல அவர் வாங்கியிருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே அவருக்கு லாபத்த கொடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வோடஃபோன் ஐடியா லாஸ்ல, அதுக்கப்புறம் டைட்டன் அவர் வாங்கும்பொழுது அந்த டைட்டன் ஆல்மோஸ்ட் ஒரு பேங்க்ரப்ட் ஸ்டேஜ்ல தான் அவர் வாங்குனாரு. எல்லாமே ஒரே நேரத்துல வாங்கியிருக்க மாட்டார். ஒவ்வொரு முறை ரூ. 50 வாங்கியிருப்பாரு. இன்னொரு முறை 200, 300, 1500 ஸோ இந்த மாரி ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கியிருப்பாரு. ஸோ உங்கள ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுக்கான ரிஸ்க்க நீங்க கன்சிஸ்டன்ட்டா, டிசிப்ளினோட வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணணும். இது 2 தான். இப்போ நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸை பற்றி எல்லாரும் பேசுவாங்க. ஃபெயிலியரை பற்றி பேச மாட்டாங்க. சக்ஸஸ், ஃபெயிலியர் 2யுமே வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டு நம்ம வந்து எந்த முடிவானாலும் எடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.